Lakshmi Ceramics. Number shop. Hanethulum top. All top brands. Ella ore idathila. Lakshmi Ceramics, India's largest retailer. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு கடந்த 2021 தேர்தலை விட தற்பொழுது கூடுதலாக 3 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மதிமுகவுக்கு 4 தொகுதிகளை ஒதுக்கி அதில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுமாறு உடன்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே கூட்டணிக்குள் புதிதாக இணைந்த தேமுதிகவுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கிய நிலையில் கணிசமான தொகுதிகள் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இதனால் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் கட்சிகளின் தொகுதிகளை குறைக்க திமுக முடிவு செய்துள்ளது. அதன்படி நீண்ட காலமாக கூட்டணியில் இருக்கும் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றுக்கு தொகுதிகள் குறைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் கூட்டணிக்குள் இரண்டாவது பெரிய கட்சி என கூறிக்கொள்ளும் விடுதலை சிறுத்தைகள் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்க்கிறது. கடந்த சட்டசபை தேர்தலில் 6 தொகுதிகளை வழங்கிய திமுக இம்முறை கூடுதலாக ஒரு தொகுதியை சேர்த்து 7 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்க தயாராக உள்ளது. கடந்த தேர்தலை காட்டிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்துள்ளது. அதே நேரம் புதியவர்களுக்கும் பெண்களுக்கும் இம்முறை கட்டாயம் வாய்ப்பு தர வேண்டியுள்ளது. அதனால் இம்முறை 10 தொகுதிகளிலாவது போட்டியிட வேண்டும் என அக்கட்சியின் நிர்வாகிகள் திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். அதனால் திமுகவிடம் குறைந்தது 10 தொகுதிகளாவது பெற வேண்டும். 10க்கும் குறைவான இடங்களை திமுக வழங்கினால் ஏற்கக்கூடாது எனவும் கடும் நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். இதுகுறித்து நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: திமுக கூட்டணியில் வெகு காலமாக விசுவாசத்துடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து வருகிறது. நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறினால் 15% ஓட்டுகளை திமுக இழக்க நேரிடலாம். இது திமுகவின் வெற்றி வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். திமுக தலைமை தேமுதிகவை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறைத்து மதிப்பிடுவதே தவறான அணுகுமுறைக்கு காரணம். தங்கள் கட்சிக்கு ராஜ்யசபா சீட் வழங்காத நிலையில் இரட்டை இலக்கத்தில் குறைந்தது 10 தொகுதிகளையாவது வழங்க வேண்டும். அப்படி ஒதுக்க மறுத்தால் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி தேர்தலை புறக்கணிக்கலாம் என திருமாவளவனிடம் தெரிவித்துள்ளோம். அவர் நல்ல முடிவெடுத்து அறிவிப்பார் என்று அவர்கள் கூறினர்.